நல்லா இருக்கு, பாக்கலாம். படம் தான். செகண்ட் ஹாஃப்ல இருந்து நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா படத்தை பாத்தீங்கன்னா மௌனராகம் கதை தான் இருக்கு. பழைய மௌனராகம் கதை தான். அதுதான் அடி வந்து ராஜாராணி பேர் அதே மாதிரிதான் இருக்கு. ஒரே மாவு தான் இருந்தாலும் புது விதமான தோசை சுட்டுருக்காங்க. கிளைமேக்ஸ்ல ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரும் அடிச்சு வச்சிருக்காங்க. அதனால படம் பார்க்க வேண்டிய படம். என்ன ஸ்டோரி தான் மௌனராகம். ஆமா, கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி எடுத்துன்னு போறாங்க. பொண்டாட்டி பிடிக்காம வாழ்ந்து டைவர்ஸ் கேக்குறாங்க. டைவர்ஸ் கேக்குறப்ப கிளைமேக்ஸ்ல எப்படி ஒண்ணு செய்வாங்க. அதனால பொண்டாட்டிக்கே தெரியாம இன்னொரு பையன் மாதிரி லவ் பண்றாரு. அது மாதிரி போயிருக்கு. கிளைமேக்ஸ் இந்த இதுலாம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல சுத்தமா இல்ல, நல்லா தான் ஜோடி பொருத்தம் படத்துல பொருந்தாத மாதிரி எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி அவங்க படத்துல அவங்க படம் எடுக்கிற மாதிரி அதுலயும் பொருந்தாத மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ்ல ரெண்டு படத்தையும் சேர்த்து ஒன்னா கிளைமேக்ஸ்ல ஜோடி பொருத்தம் அற்புதமா ஆக்டிங்ல பண்ணிட்டாங்க. அதனால மக்கள் மனசுல லைட்டா தண்ணி வராது. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்குமே சூப்பரா இருந்தது. ஏன்னா விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் அந்த அளவுக்கு எடுத்து கொடுத்துருக்கு சொல்லலாம். அண்ணா வந்து இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பரா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. மியூசிக்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்ஷனா அமைஞ்சிருந்துச்சு. ஆக்சுவலா அந்த டைரக்டர் பார்க்கணும்னு தோணுது. ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருந்தது. சினிமா எடுக்கிறது எப்படிங்கிறது ஒரு சினிமா எடுத்தே காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு அதாவது சினிமாக்கு ட்ரை பண்ற வில்லேஜ்ல இருந்து வந்து ட்ரை பண்ற ஒரு பொண்ணு வீட்டுக்கு தெரியாம வீட்டுல தெரிஞ்சவனே அவங்க உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது. அந்த டைம் ஒரு ஏஜ் பீப்புள கல்யாணம் பண்ணி வில்லேஜ் சைட்ல எல்லாம் நிறைய நடக்கும். 13 வயசு 15 வயசு டிஃபரன்ஸ்ல எல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சென்னைக்கு அவனை எப்படியாவது கூப்பிட்டு வந்து அவன் அந்த பொண்ணு ஹீரோனி ஆனாலும் ஆகலையா, அதுக்கு இவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாரா, இல்ல ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களா அப்படிங்கறதான் எக்ஸ்பிரஷன் பண்ண முடியாது இந்த படத்தை பொறுத்த. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் அண்ட் காமெடி ஓரியன்டட் சப்ஜெக்ட். மாண்டேஜ் பாட்டு ரொம்ப நாள் கழிச்சுட்டு நம்ம வேட்டையாடு விளையாடுல எல்லாம் படத்துல எல்லாம் ஒரு மாண்டேஜ் சாங் இருக்கும். ஜோதிகாவை மீட் பண்றது அந்த மாதிரி இதெல்லாம் அந்த இந்த மாண்டேஜ் சாங் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒரு சாங் காட்டினது. ரெண்டாவது ஒரு சாங்ல வந்து விஜய் சார் சொல்லுவார்ல, ஒரு நிமிஷத்துல கல்யாணம் பண்ணி குழந்தையே பெற்றுட்டேடா அப்படின்னு ஒரு டைலாக் ஒண்ணு ஒரு விஜய் படத்துல. அதே மாதிரிதான் ஒரு நிமிஷத்துல இவங்க பேரம் பேத்திலாம் எடுத்து செத்தே போயிடுவாரு விஜய் ஆண்டனி. அந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்றது அந்த ஒரு விஷயங்கள் நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு ஏஜ்டு பீப்புளோட கற்பனை எப்படி இருக்கும், அவரோட ஆக்டிடியூட்ல எப்படி இருக்குங்கிறது நல்லா காமிச்சிருந்தாங்க. யோகி பாபோட காமெடி உண்மையிலே சூப்பரா இருந்தது. மாவீரனுக்கு அப்புறம் அந்த காமெடி நல்லா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் லவ்வோட அந்த எக்ஸ்பிரஷன் சொன்னது, அந்த சொல்ற விதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்துல அவர் வந்து மோட்டிவேஷன் அவர் ஒய்ஃபு கொடுத்தாரா இல்லையான்னு தெரியாது. இங்க நிறைய பெண்ணு வந்து சினிமால எப்படியாவது சாதிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அவங்களுக்கு கொடுத்த மோட்டிவேஷனா தான் நான் பாக்குறேன். டோட்டல் டீமோட காமெடிஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டைரக்டரா வரதா இருக்கட்டும், அந்த பொண்ணு வந்து சரக்கடிக்கிற சீனா இருக்கட்டும். ஆக்சுவலி வந்து எல்லாருமே முகம் சுழிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சரக்கடிக்கிற சீன்லாம் வந்து தண்ணி அடிக்குது அப்படியா இப்படியான்ட்டு. பட் யதார்த்தம்னா ஒரு ஆணுக்கு இருக்கிற மனசுதான் பொண்ணுக்கு உண்டு, அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் காமிச்சது. ரெண்டாவது லவ்ல வந்து ரொம்ப ஓவர் ரொமான்ஸ், ஓவரா தொட்டு பேசுறது, ரொம்ப இது அந்த மாதிரி எல்லாம் லவ் காட்டாம ஒரு நீட் அண்ட் டிப் ஜானர்ல ஒரு லவ் காட்டுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாங்க. ஏன்னா இது மலையாள படத்துல நம்ம அதிகமா யோசிச்சது என்னன்னா, நிறைய சண்டை காட்சி இல்லாம நல்ல ஒரு நம்ம கனெக்டிவிட்டி பண்ற மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியன்டான சப்ஜெக்ட் தான் நம்ம இப்ப வரை காட்டிட்டு இருக்கோம். இப்ப பிரேமலுமே இதே மாதிரி லவ் சப்ஜெக்ட் தான். இப்ப இந்த படத்துல வந்து தங்கச்சி அண்ணன் லவ் காட்ட போறாங்க. ஆக்சுவலி அம்மா சென்டிமெண்ட் எல்லாம் தாண்டி ஒரு தங்கச்சிக்கும் ஒரு அண்ணனுக்கும் இருக்க லவ், அந்த ஒரு விஷயம் காட்டுனதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானுமே ஃபர்ஸ்ட் எல்லாம் காட்டும் போதெல்லாம் வந்துட்டு இது வந்து லவ்வரா தான் இருக்கும் அப்படின்னு கடைசி பார்த்தா தங்கச்சின்னு வரும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு சீன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.